வெல்கம் டு இன்ஸ்பயர் எக்கனாமிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனாலிசிஸை பற்றி பார்க்க போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனாலிசிஸ் படிக்கிறப்போ நான் 11th ஸ்டாண்டர்டில் இருந்தேன். இப்போது நான் எம்எஸ்சி எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். இப்போயும் என்னோட சிலபஸில் இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனாலிசிஸ் இருக்குது. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட்னு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனாலிசிஸ் பற்றி எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். ஸோ என் சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் இன்ஸ்பயர் எக்கனாமிக்ஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகிறேன். எப்பயும் போல இந்த கான்செப்டையும் ஒரு கதையோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மணி அப்படின்ற ஒருத்தன் ஒரு பழக்கடைக்கு போய் பழம் வாங்குறான். மணி என்ன சொல்கிறான், அந்த பழக்கடைக்காரனை பார்த்து, அண்ணா எனக்கு ஒரு 12 ஆரஞ்சும் ஒரே ஒரு ஆப்பிளும் தாங்க போதும் அப்படின்றான். அப்படியே தம்பி, சரி நான் கொண்டு வரேன் அப்படின்னு அந்த பழக்கடைக்காரர் கடைக்குள்ளே போய் ஆரஞ்சு ஆப்பிள்லாம் எடுத்து ஒரு பையில போடுறார். அதை போட்டுட்டு இருக்கிறப்ப தான் அவருக்கு தெரியுது அவர்கிட்ட 12 ஆரஞ்சு இல்லை அப்படின்னு. ஸோ மணி கிட்ட உடனே கேட்குறாரு, தம்பி என்கிட்ட 12 ஆரஞ்சு இல்லை, நான் வேணா 8 ஆரஞ்சும் 2 ஆப்பிளும் போட்டுட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. மணி சரி ஓகே நான் போடுங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் கடைக்காரர் மறுபடியும் கடைக்குள்ளே போய் பழத்தெல்லாம் தேடுறாரு. அப்படி தேடுறப்போ அவருக்கு இன்னொரு விஷயம் ரியலைஸ் பண்ணுறாரு, அவர்கிட்ட 8 ஆரஞ்சு கூட இல்லை. அதனால அவர் என்ன சொல்கிறாரு, தம்பி நான் 5 ஆரஞ்சும் 3 ஆப்பிளும் போட்டுட்டுமாப்பா அப்படின்னு கேட்குறாரு. மணி அதுக்கும் சரி ஓகேண்ணா அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கடைக்குள்ளே போய் சரி 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 லென்த்தாக போதில்ல, நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இதே மாதிரி கடைக்காரர் உள்ளே போயிட்டு வெளியே வெவ்வேறு காம்பினேஷனாக சொல்லிகிட்டே இருக்கார். 5 ஆரஞ்சு 3 ஆப்பிள் அந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கார். அது அவர் சொல்கிற எல்லா காம்பினேஷனுக்கும் மணி ஓகே தான் சொல்கிறான். ஸோ இதில் என்ன நமக்கு புரியுதுன்னா, அந்த கடைக்காரர் சொல்கிற எல்லா காம்பினேஷனுக்கும் மணிக்கு ஒரே அளவு யூட்டிலிட்டி, அதாவது பயன்பாடு தான் கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வெவ்வேறு காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சை நம்ம ஒரு டேபிள் வடிவத்தில் பார்க்கலாம். இந்த டேபிள் வடிவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அதாவது காம்பினேஷன் கொடுத்துருக்கிற காலமில் வெவ்வேறு காம்பினேஷன் ஏ பி சி அப்படின்னு இருக்கும். காலம் பியில் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட வெவ்வேறு எண்ணிக்கை இருக்கும். காலம் சியில் ஆரஞ்சோட வெவ்வேறு எண்ணிக்கை இருக்கும். ஸோ இந்த டேபிள் தான் நம்ம இன்டிஃபரன்ஸ் ஸ்கெட்யூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டிஃபரன்ஸ் ஸ்கெட்யூலோட அர்த்தம் என்னன்னா, இந்த டேபிளில் இருக்கிற ஒவ்வொரு காம்பினேஷனுக்கும் மணிக்கு ஒரே அளவு பயன்பாடு தான் கிடைக்குது. இந்த இன்டிஃபரன்ஸ் ஸ்கெட்யூலை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு இது நம்ம ஒரு கிராஃப் வடிவத்தில் பார்க்கலாம். கிராஃப் வடிவத்தில் பார்க்கறதுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். இதுலேருந்து இன்டிஃபரன்ஸ் ஸ்கெட்யூலில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு ஆக்சிஸில் போடுறோம். பை த வே நீங்கள் எக்ஸாமுக்காக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லேபிள் பண்ணுங்கள் உங்கள் கிராஃபை லேபிள் பண்ணாமல் எவ்வளோ மார்க் போகுதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போது இந்த இன்டிஃபரன்ஸ் ஸ்கெட்யூலை எடுத்து நீங்கள் ஒரு கிராஃபில் பிளாட் பண்ணிங்கன்னா, அதாவது இருக்கிற ஒவ்வொரு காம்பினேஷனும் இந்த கிராஃபில் பிளாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வளைவான ஒரு கோடு கிடைக்கும். அது கான்வெக்ஸ் ஷேப்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே மணிக்கு ஒரே அளவான யூட்டிலிட்டி, அதாவது பயன்பாடு தான் தருது அப்படிங்கிறத இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வோட அர்த்தம். சரி, இன்டிஃபரன்ஸ் ஸ்கெட்யூல் போட்டாச்சு, இன்டிஃபரன்ஸ் கர்வ் போட்டாச்சு. ஸோ இதுலேருந்து இன்னும் நிறைய விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இப்போ மணி முதல் முறையாக கடைக்கு போனப்போ 12 ஆரஞ்சும் ஒரு ஆப்பிளும் கேட்டான். ஆனால் மணிக்கு ஒரு ஆப்பிளை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஆரஞ்சஸை குறைக்கிறப்போ அவன் ஓகே தான் சொன்னான். அதாவது காம்பினேஷன் பியில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்பிள் இருக்கும், ஆனால் 10 ஆரஞ்சு தான் இருக்கும். இதுக்கு மணி ஓகே சொன்னான். ஸோ இதே மாதிரி அந்த காம்பினேஷன் ஒவ்வொரு காம்பினேஷன் கீழே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆப்பிளோட எண்ணிக்கை அதிகரிக்கும், ஆரஞ்சோட எண்ணிக்கை குறையும். எந்த ஒரு ரேட்டில் மணி ஆரஞ்சஸை விட்டு கொடுக்குறான் அதிக ஆப்பிள் வாங்குறதுக்கு அப்படிங்கிறத இந்த மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் சொல்லுது. ஸோ இதை எப்படி நம்ம இந்த ஸ்கெட்யூலில் கொண்டு வரது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷனை கொண்டு வரது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இப்போ ஆப்பிள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குல்ல, அது என்ன வித்தியாசத்தில் அதிகரிக்குது அப்படிங்கிறத டெல்டா ஆப்பிள் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் ஆரஞ்சஸ் என்ன ரேட்டில் குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறத டெல்டா ஆரஞ்சஸ்னு வச்சுக்கலாம். ஸோ எம்ஆர்எஸ் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது டெல்டா ஆப்பிள் பை டெல்டா ஆரஞ்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் கிடைக்கும். ஸோ இந்த மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷனை நீங்கள் கிராஃபில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த கிராஃபில் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகிறது, பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகிறப்போ அந்த சேஞ்சஸ் நீங்கள் 2 ஆக்சிஸ்லையும் பார்க்கலாம். ஸோ அதுதான் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். ஸோ இப்போது நம்ம இன்டிஃபரன்ஸ் கர்வ் போட்டாச்சு, மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷனா என்னன்னு புரிஞ்சுது, எல்லாம் பண்ணிட்டோம். பட் இதை நம்ம சும்மா பண்ணல, நம்ம ஒரு சில விஷயத்தை அஸ்யூம் பண்ணிட்டு பண்ணியிருக்கோம். அதாவது இது இப்படி தான் அப்படின்னு நம்மளா உருவாக்கிட்டு பண்ணியிருக்கோம். ஸோ அதை அசம்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக்ஸில் எந்த ஒரு மாடல் எடுத்தாலுமே அசம்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனாலிசிஸ்க்கு என்னென்ன அசம்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்.
முதல் அசம்ப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, the consumer buys only 2 commodities. அதாவது மணி வந்து 2 பொருட்கள் தான் வாங்குவாரு. அது வந்து ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ் மட்டும் தான். இது ஏன் நம்ம அஸ்யூம் பண்றோம்னா, நிஜ வாழ்க்கையில நம்ம நெறைய பொருள் வாங்குவோம். ஆப்பிள், ஆரஞ்சு மட்டும் வாங்கி வாழ்றதில்ல. பட் நம்ம அனாலிசிஸ் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து 2 பொருள வச்சு நம்ம அனாலிசிஸ ஆரம்பிக்கிறோம். 2வது அசம்ப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிமினிஷிங் யூட்டிலிட்டி. லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி என்ன சொல்லுதுன்னா, நம்ம வந்து ஒரு பொருள வாங்க அந்த பொருள்லேருந்து கிடைக்கிற பயன்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வரும். ஸோ இது வந்து ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். ஸோ இது வந்து நம்மளோட 2வது அசம்ப்ஷன். 3வது அசம்ப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ரேஷனல் கன்சியூமர். ரேஷனல் கன்சியூமர்னா மணி வந்து ஒரு சாமானிய மனுஷன், சாதாரண மக்கள் வந்து எப்படி ஒரு பொருள் வாங்குவாங்களோ அதே மாதிரி தான் மணியும் வாங்குவாரு. என்னென்ன பொருள் மணிக்கு பிடிக்குதோ அதை வாங்குவாரு. அவருக்கு இருக்கிற காசை வச்சு வாங்குவாரு. பிடிக்காத பொருளை வாங்க மாட்டார். இந்த மாதிரி ஒரு சில சிம்பிளான அசம்ப்ஷன்ஸ் தான் ரேஷனாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். 4வது அசம்ப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். நம்ம இன்டிஃபரன்ஸ் ஸ்கெட்யூல்ல மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் கால்குலேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த ரேட் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதில் வந்து அந்த ரேட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இதுவும் வந்து நம்மளோட ஒரு முக்கியமான ஒரு அசம்ப்ஷன். அடுத்த அசம்ப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோனோடானிக் ப்ரிஃபரன்சஸ். மோனோடானிக் ப்ரிஃபரன்சஸ்னா மணிக்கு வந்து 2 பொருட்களுமே வேணும். மணிக்கு வந்து வெறும் ஆப்பிள் மட்டுமோ இல்லை வெறும் ஆரஞ்சு மட்டுமோ வேணும் அப்படின்னு சொல்ல முடியாது. மணிக்கு வந்து ஆப்பிளும் வேணும், ஆரஞ்சும் வேணும். த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா இல்லை, த்ரிஷாவும் வேணும், நயன்தாராவும் வேணும். இன்டிஃபரன்ஸ் கர்வை நம்ம வந்து கிராஃபாக பார்த்தாச்சு, அதை வந்து ஒரு டேபிளாக பார்த்தாச்சு, மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, நமக்கு வந்து அசம்ப்ஷன்ஸும் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபைனலாக இன்டிஃபரன்ஸ் கர்வோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்டிஃபரன்ஸ் கர்வோட முதல் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, இன்டிஃபரன்ஸ் கர்வ் ஸ்லோப்ஸ் டவுன்வர்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அதாவது இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படிங்கிறது வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் ஒரு ஸ்லோப்பிங் ஷேப்பில் இருக்கும். அதாவது கீழ் நோக்கி போகிற ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ இதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, மணி வந்து ஆப்பிளில் இன்னும் நிறைய ஆப்பிள் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறப்போ ஒரு சில ஆரஞ்சஸை விட்டு கொடுத்துட்டு தான் அந்த ஆப்பிளை நம்ம சாப்பிட முடியும். ஸோ அதனால தான் இந்த கர்வ் வந்து டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்காக இருக்குது. 2வது ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்டிஃபரன்ஸ் கர்வ் இஸ் கான்வெக்ஸ் டு தி ஆரிஜின். அதாவது இன்டிஃபரன்ஸ் கர்வோட ஷேப் வந்து ஒரு கான்வெக்ஸ் வடிவில் தான் இருக்கும். இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். இந்த மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம அசம்ப்ஷன்லேயே அசியூம் பண்ணோம். ஸோ அதனால தான் இந்த மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் வந்து இந்த டிஃபரன்ஸ் கர்வை ஒரு கான்வெக்ஸ் ஷேப்பில் ஆக்குது. சரி, கான்வெக்ஸ் கான்கேவ் அப்படிங்கிறதும் எனக்கு ஸ்கூல் படிக்கிறப்போ ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒரு கர்வ் வந்து கான்வெக்ஸா கான்கேவா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் வழி இருக்குது. ஒரு கர்வ் வந்து 2 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த பாயிண்ட் வந்து எங்கே வேணால் இருக்கலாம். அந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி ஒரு கோடு வரைங்க. இந்த கோடு வந்து அந்த கர்வுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து கான்வெக்ஸ். அந்த கோடு வந்து அந்த கர்வுக்கு கீழே இருந்துச்சுன்னா அது வந்து கான்கேவ். ஸோ இதை வந்து நீங்கள் சிம்பிளாக ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்படி நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா கான்வெக்ஸ்னா எது, கான்கேவ்னா எது அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அடுத்த முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹையர் இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ் ஹாவ் ஹையர் யூட்டிலிட்டி. அதாவது இன்டிஃபரன்ஸ் கர்வுக்கு மேலே ஒரு இன்டிஃபரன்ஸ் கர்வ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அதிக பயன்பாடு இருக்கும். ஏன்னா 2 பொருட்களையுமே அதிக எண்ணிக்கை கிடைக்குது. அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நோ 2 இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ் கேன் இன்டர்செக்ட். அதாவது 2 இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து ஒன்று மேலே ஒன்று இருக்க முடியாது. இது ஏன் அப்படிங்கிறத இந்த டயக்ராமில் நம்ம பார்க்கலாம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், IC1 அப்படின்னு ஒன்று இருக்குது அண்ட் IC2 அப்படின்னு இன்னொன்று இருக்குது. ஸோ இந்த IC1 வந்து கீழே இருக்கிற ஒரு இன்டிஃபரன்ஸ் கர்வ். இதில் வந்து 2 பாயிண்ட் இருக்குது, பாயிண்ட் A அண்ட் பாயிண்ட் B. இன்டிஃபரன்ஸ் கர்வோட முக்கியமான மீனிங் என்னென்னா, ஒரு இன்டிஃபரன்ஸ் கர்வில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் ஒரே அளவு பயன்பாடு தான் தரும் அப்படிங்கிறத நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த கர்வ் பாருங்கள், IC2 இருக்குது. IC2 வந்து இன்டிஃபரன்ஸ் கர்வ் 1க்கு மேலே இருக்குது. இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் 2ல் வந்து பாயிண்ட் B இருக்குது. இந்த பாயிண்ட் B இருக்கிற இதே கர்வில் தான் பாயிண்ட் Cயும் இருக்குது. பாயிண்ட் C வந்து 2 கர்வ்லையுமே இருக்குது. ஸோ 2 கர்வுமே ஒரே அளவு யூட்டிலிட்டி தருதா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 2 கர்வும் வேறு வேறு பொசிஷனில் இருக்குது. ஒன்றுக்கு பின் முரண்பாடாக இருக்கிறதுனால தான் இது வந்து இன்டிஃபரன்ஸ் கர்வோட ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து இன்டிஃபரன்ஸ் கர்வ் பற்றின ஒரு அனாலிசிஸை பார்த்துருக்கோம். இன்டிஃபரன்ஸ் கர்வோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தோம், அசம்ப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம், இன்டிஃபரன்ஸ் ஸ்கெட்யூல்லாம் என்னென்னு பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்பயர் எக்கனாமிக்ஸ்க்கு மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததான் நான் எதை பற்றி பேசணும் அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. Until then, this is Praveen signing off.